சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. வட இந்திய கும்பமேளாவை ஒட்டி ரயில் நிலையங்களில் ரயில்களில் கடும் நெருக்கடி இருக்கிறது. ஏசி கோச்சுகளை கூட அதுவும் ஜன்னல் கதவுகளை எல்லாம் உடைச்சி உள்ளே போகிற மாதிரியான விஷயங்கள், பெரிய ஒரு கலவரமயமான ஒரு சூழல் இருக்கிறது. அதுவும் சில இடங்களில் அந்த கடும் நெருக்கடியில் உயிர் பலிகள்லாம் நிகழ்ந்திருக்கிற செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. இது கடும் விமர்சனத்தை, என்ன இப்படி ஒரு மோசமான ஏற்பாடாக இருக்கே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, ஏன் இந்த அளவுக்கு இருக்காங்க. 2 விதமாக, ஒன்று சரியாக செய்யலைங்கிற ஒரு இடத்துலையும் விமர்சனம், இன்னொன்று மக்களையும் ஏன் இவ்வளோ இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற 2 விதமான விமர்சனமும் தென்னிந்திய பகுதிகளிலிருந்து வருது. நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ரொம்ப நீண்ட பதில் தேவைப்படும். நீங்கள் எப்போனாலும் குறிக்கிடுங்க ஆஸ் யூஸ்வல். நம்ம வந்து பார்ப்போம். ஒன்று, நார்த் இந்தியாவில் எப்பயுமே இதாக இருக்கும். இது வந்து இந்த கும்பமேளாவுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் நார்த் இந்தியாவுக்கு. நாங்கள் வந்து முன்னாடிலாம் வந்து ட்ரெயினில் போவோம், 2 நாள் 3 நாள்லாம் போகும்போது இது ரொம்ப பழக்கம். சைக்கிள் எடுத்துகிட்டு வருவான், வந்து ஸ்டேஷனில் கட்டிட்டு சைக்கிளில் ஜன்னலில் கட்டிடுவான், வந்து உங்கள் ஏரியாவில் உட்காந்துக்குவான். நான் பக்கத்தில் உட்காந்து கண்ணால் பார்த்து சொல்கிறேன், சார் இது வந்து ரிசர்வ்டு அப்படின்னா. சரி அப்படிமா, ஆள் வருது வரட்டும் அப்படிமா. இதுதான் பதில் இருக்கும். அப்படியே அங்கே எந்திரிச்சு போவோம். நம்ம ஆள் வருதுன்னு எந்திரிச்சு போயிடுவோம். அவன் அப்படியே வரட்டுமா, அசரே மாட்டேன். நான் சொல்லலாம் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, அது இன்னும் பழக்கத்துலேயே இருக்குது. அவன் என்ன அந்த சைக்கிளை கட்டினா பார்த்தீங்களா, வந்துட்டு ஊர் வந்துச்சுன்னா ஊர் பதில் செயினை பிடிச்சிட்டு ஊரில் இறங்கி போயிடுவான். அடுத்த ஸ்டேஷனில் இறங்க மாட்டான். அவன் ஊர் வரும்போது செயினை பிடிச்சிருப்பான், கீழே இறங்கி வந்து பின்னாடி நடிப்பார், டிரைவர் கான் அடிச்சிருப்பான். வந்து கயிறை கேட்டு அவுத்துட்டு சைக்கிள் எடுத்து போயிட்டு இருப்பான். நான் பார்ப்போம், வரப்பில் போயிட்டு இருப்பான். நான் கண்ணால் பார்த்த விஷயத்தை சொல்கிறேன். தென் உள்ளே உட்காந்துட்டு கதவை பூட்டி வச்சுருவாங்க, வெளியில் உட்காந்து சத்தம் போடுவாங்க, கதவை திறந்து வைப்பாங்க. இவன் ஏறிட்டு கதவை பூட்டிக்கிடுவான். இது ரொம்ப சாதாரண நடக்கும். பாத்ரூமில் ஏறி 10 பேர் உட்காந்துருப்பாங்க. நம்ம தொழிலாளர்கள் போகிற வரம்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி ரொம்ப இது வந்து இட்ஸ் அ ரொட்டீன். இதற்கும் கும்பமேளாவுக்கும் சந்தம் கிடையாது. இது வந்து கேரக்டருங்கிற புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஜனத்தொகை ரொம்ப அதிகம் அங்கே. அண்ட் அங்கே ரயில் நெட்வொர்க் ரொம்ப அதிகம். தென் மாநிலங்களில் ரயில் நெட்வொர்க் கம்மி கம்பேரிட்டிவ்லி. பார்த்தீங்களா, இப்போ கேரளாவில் வந்து மலை பிரதேசம்லாம் பண்ண முடியாது. நம்ம ஊர்லேயே தருமபுரி, தேனி போகிற இடத்துல ரொம்ப லேட்டஸ்ட்டாக இப்போ நரேந்திர மோடி கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ண முடியல. நார்த் ஈஸ்ட் அதே மாதிரி தான். ஸோ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரயில் நெட்வொர்க் ரொம்ப ஜாஸ்தி. அங்கே இருந்த மினிஸ்டர்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பேரில் இருந்தவங்க பூரா மேக்ஸிமம் அவங்க பூரா யூபிக்காரங்க, லாலு பிரசாத், நிதிஷ்குமார் எல்லாம் யூபி பீகாராக இருந்தனால ஃபுல்லாக நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா கிராம நேபாள் பார்டர் ஜெயநகர் வரைக்கும் வந்து ட்ரெயின் உண்டு. நீங்கள் நேபாளே போய் இறங்கலாம். அந்த அளவுக்கு அந்த ஃபுல்லாக வந்து உண்டு. அப்போ அந்த மக்களுக்கு வந்து ரோடும் கிடையாது. உங்களுக்கு தெரியுங்களா, அதே எகெயின் லாலு பிரசாத் கவர்மெண்ட் இந்த குரூப்பில் ரோடும் கிடையாது. நான் கேள்வியாக சொல்லுவேன், ஷேர் கான் போட்ட ரோடு தான் இருக்கும் இன்னொடிமே. அந்தளவுக்கு வரப்பு தாங்க ஷெர்ஷா. ஆமாம், டிராக்டரும் ஜீப்பு தான் போக முடியும், கார். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு. நான் முந்தானத்து காசி போயிருந்தேன், அது நிலமையே வேறு. நீங்கள் போய் தயவுசெய்து நீங்கள் பார்க்கணும். நீங்கள் போய் காசிக்கு, நான் தமிழ் சங்கத்துக்காக போயிருந்தேன் சிறப்படைப்பாளராக. அப்படியே கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படி ஜம்மு ரோடு அப்படியே பறக்குது, பறக்குது ரோடு வந்து. அப்படி எல்லாம் 150-200 கிலோமீட்டர் போகிறான் ஒருத்தர். நம்ம ஊரில் போகிற மாதிரி போகிறான், வேறு வந்துருச்சு. ஸோ இது வந்து முதல்ல அந்த கேரக்டர். கும்பமேளா என்னங்கிறதுனா 144 வருஷத்துக்கு ஒருக்க வந்து அப்படிங்கிறனால அது வந்து பெரிய அளவு பிரச்சனை. அங்கே நான் இயல்பு அதே திருப்பி நார்த் இந்தியாவில் கூட ரொம்ப பக்திமானாக இருப்பாங்க. அவங்க இந்த வேலையில் நெத்திலெலாம் வந்து எல்லாருமே நாமம் போட்டு விபூதி போடலாம். நம்ம ஊர் மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் வந்து பக்தினா நெத்தியில் இருக்கணும். அவன் 90% பேர் உங்களை மாதிரி தான் பால் நெத்தியாக தான் இருப்பான். ஆனால் ரெகுலராக கோயில் போயிடுவான், சிவராத்திரி போயிடுவான், விடிய நடப்பான். பம்போல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுக்கான சிவராத்திரி ஓட்டம் நம்ம வந்து கன்னியாகுமரி பகுதியில் உண்டு. அந்த மாதிரி ஓட்டம் நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக விடுவோம். அதான் இப்போ வந்து இவர் வந்து யோகி ஆதித்யநாத் ஓடும்போது அந்த சைடில் கடையெல்லாம் யார் வச்சிருக்கான்னு பேர் போடணுன்னா ஒரு இஷ்யூ ஒன்று வந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து சிவாலய ஓட்டம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து 100 கிலோமீட்டர் ஓடுவான். கையில் வந்து வச்சுட்டு அங்கே கங்கையில் தண்ணி எடுத்துட்டு அங்கே போய் சிவனுக்கு வந்து சேர்த்தணும். அந்த மாதிரி இது மாதிரி நான் காசிக்கு போயிருந்தேன்னா இப்போ அங்கே கும்பமேளா போல் காசிலாம் சாமி கூட போகும்போது 1,00,000 பேர் ரோட்டில் இருக்கிறாங்க. 1,00,000 பேர். நான் கலெக்டர் அங்கே வந்து நம்ம தமிழர் தான் அங்கே இருக்கிறார் ராஜலிங்கம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து எப்படி சார் இந்த கூட்டம் என்னமா சார் வருது சார், திருப்பதி அளவுக்கு இருக்குமா சார் அப்படின்னு. அவர் வந்து திருப்பதிக்கு 1 லட்சமோ 1.5 லட்சமோ சொல்கிறாங்க சார், நம்ம ஒரு நாளைக்கு 8 லட்சம் பேர் அலோவ் பண்ணுறோம் சார். யூ see the difference. 1.5 லட்சம் பேர் வந்து திருப்பதியில், 8 லட்சம் பேர் வந்து காசியில். ஒரு நாளைக்கு 4 வாசல் சாமிக்கு 4 பக்கமும் அழிச்சிட்டு இருப்பாங்க. சரிங்களா, இந்த கூட்டம் வந்து ரொம்ப அதிகம். மக்கள் தொகை அதிகம், கூட்டம் அதிகம், ட்ரெயின் அவைலபிலிட்டி ரொம்ப அதிகம். விடிய 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்துருக்கும், ஏறி போயிட்டுமா. அவனுடைய கேரக்டர் அவ்வளோதான். வசதி கும்பமேளா வசதியை பொறுத்தளவுக்கு பார்த்துரும். ஒரு 40 இவங்க அகிலேஷ் யாதவ் வந்து 60 கோடி பேர் இது வரைக்கும் குளிச்சிருக்காங்கன்றார்.
யோகி ஆதித்யநாத் 55 கோடி பேர் குதிச்சிருக்காங்கன்றார், அதோட கம்மியாக தான் சொல்றாரு. நான் 2 பேருமே போய் சொல்றாங்கன்னு வச்சுட்டு போன கும்பமேளாவுக்கு வந்து 43 கோடி பேர் வந்து கணக்கு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த முறை அதே 40 கோடி பேர் தாங்கிற ஒரு மனத்துக்கு நான் வரேன். 40 கோடி பேர் தான் இது வரைக்கும் குளிச்சிருக்காங்க, இல்லை மொத்தமாகவே குளிக்க போகிறாங்க. 26ஆம் தேதியோட முடியுது, சிவராத்திரியோட முடியுது. 40 கோடி பேர் தான் குளிச்சிருக்காங்க மொத்தம் வச்சுங்க. 40 கோடி பேர் 30 நாளில், ஒரு நாளைக்கு 1.25 கோடி பேர். தமிழ்நாட்டில் சென்னையில் மெரினாவில் 15 லட்சம் பேர் அன்னைக்கு வந்து கூடினாங்க. நம்ம ஏர்போர்ட் இதுக்கு வந்து பார்த்தோம், நம்ம பார்த்தோம் விமான சாகசத்து 15 லட்சம் பேர் பார்த்ததுக்கு 5 வருஷத்துக்கு வீட்டு ஒன் டைம். ஒவ்வொரு நாளும் 1.25 கோடி பேர் ஒரு இடத்துல வந்து நிற்பான். நீ 1.25 கோடி தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க கிடையாது, ஒரு இடத்துல பிரயாக்ராஜ்னு சொல்லக்கூடிய முன்னாடி அலகாபாத் இடத்துல அந்த ஒரு இடத்துல, அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு 1.25 கோடி பேர் எவ்ரி டே வர்றாங்க. அப்போ எப்படி மேனேஜ் பண்ண முடியாது? அது ஓவர் கோட். யாராலையும் நின்று ட்ரம்ப் வந்தாலும் மோடி தனியாக உட்காந்து நான் தான் அவங்க சிஎம் உட்கார புரிஞ்சு உட்கார்ந்தா கூட யாராலையும் முடியாது. அவ்வளோ குரோட். அது கட்டுக்கடங்காத கூட்டங்கிற வார்த்தைக்கு ஒரிஜினல் அர்த்தம். அதனால் வந்து நான் ஒரு இங்கே ஃபெசிலிட்டி பற்றி அடுத்து வருவோம். ஃபெசிலிட்டி வச்சு ரயில்வே மட்டும்தான் ஃபெசிலிட்டி பண்ணணுமா? அந்தந்த மாநில அரசுகள் பங்கு கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து பிரயாகராஜ் போகிறான், போகணும் மாட்டேனா நீங்கள் போயிருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஏதாவது பண்ணி கொடுத்துருக்காங்க, நமக்கு தானே லாபம். நான் தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு ஏற்பாடு, தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஒரு சிறப்பு ஏற்பாடு. பிரயாகராஜுக்கு வந்து சிறப்பு ரயில் சென்னையிலேருந்து கிளம்பும் பண்ணியிருந்தேன். நான் தமிழ்நாடு அரசு புக் பண்ணிட்டோம், காசு வாங்கிட்டு எல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தனியார் பண்ணுறாங்களா இல்லையா? நீங்கள் பார்த்துக்கல, சாய்பாபா கோயிலுக்கு போகிறது 7 நாள் வட மாநில பிரச்சாரம் போகிறாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் டூரிசம் நிறுவனங்கள் கூட்டு போகிறாங்களா இல்லையா? நீங்க அறுபடை வீடு கூட்டு போகிறாங்களா? அறநிலையத்துறை கூட்டு போதா இல்லையா? இப்போ அப்போ அறநிலையத்துறையாவோ சுற்றுலாத்துறையாவோ யாரோ ஒரு தேவைப்படும் தமிழ்நாட்டில் வாரத்துக்கு 2 ட்ரெயின் போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா, போக நினைக்கிறீங்க? இங்கேருந்து பிரயாகராஜ் ட்ரெயின் மத்திய அரசுல அதான் எனக்கு கவனிக்கவே மாட்டேன்றீங்க. இப்படியே பழி போட்டு தான் நீங்க சென்ஸ் பண்ணிருக்கீங்க. ரயில்வே துறை மத்திய அரசோட தான். ட்ரெயின் அவன் கொடுப்பாங்க ஃபெசிலிட்டி. நான் ட்ரெயினே வாடகை எடுத்து சொல்லிடுறேன். ஒரு ட்ரெயினே புக் பண்ண சிறப்பு ரயில் கேள்விப்பட்டது இல்லையா? T20 கிரிக்கெட் மேட்சுக்கு சிறப்பு ரயில் கேள்விப்பட்டது. எப்படி வரும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுதா? BCCI கேட்கும், எனக்கு ஒரு ட்ரெயின் கொடு. அப்படியா? என்னைக்கு வரும்? 25ஆம் தேதி. எத்தனை போய் எத்தனை பெட்டி 72 வாங்கிக்கோ, காசு கொடுத்துரு. ஸ்டேட்டும் செய்வாங்க, ரயில்வேஸே இயல்பாகவும் செய்வாங்க. பொங்கல் லீவ் வருது, அதான் சொல்றேன், உடனே ஸ்பெஷல் ட்ரெயின், தீபாவளி ரயில் 100 ட்ரெயின் விட்டுருக்காங்க. 100 ட்ரெயின் விட்டுருக்காங்க. நீங்க சென்னையில இருந்து விடல இல்ல சார்? இல்ல, நீங்க தமிழ்நாடுல இந்தியால எல்லா இடத்துல விட்டுருக்காங்க. இங்க இருந்து டிமாண்ட் வரணும்ல, எங்கயாவது கோரிக்கை வரணும்ல. கோரிக்கை இல்லைனாலும் சிச்சுவேஷன் புரிஞ்சு பண்ணுவாங்கல்ல சார்? இல்லம்மா, தமிழ்நாட்டுல லாஸ்ட் டைம்படா இல்ல அவ்வளவுதான். இங்கேருந்து எவ்வளவு பேர் போறாங்க? அங்க தமிழ்நாட்டுல இருந்து போறாங்க. நான் சந்திக்கிற ஆட்களே 10ல் ஒருத்தர் வந்து என்ன கேட்டே இருக்காரு, நீங்க போனீங்களா, நான் போனேன், நீங்க கேட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயும் பெருசா தான் இருக்கு. ஆனா நார்த் இந்தியாவில் போன அளவுக்கு இங்கே போல. பீகார்லையும் யூபிலையும் பெங்கால்லையும் ஒடிசால இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. நாங்க போய் பார்த்த போது நான் சொன்னது அந்தந்த இடங்கள்லாம் போயிட்டு. நான் வந்து நான் அந்த 3 நாள் நான் காசி சுத்தி போயிருந்தேன். நான் இப்போ இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். அதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவ்வளோ, நான் மட்டுமே 10 சிறப்பு ரயில் பார்த்துருக்கேன். ட்ரெயின் பூரா பெயிண்ட் அடிச்சு ஸ்டிக்கர் எழுதியே ஓட்டிருக்கான். மகா கும்பா அது இது கூட நரேந்திர மோடி போல அவ்வளோ ஸ்பெஷல் ட்ரெயின். கூட்டம் கேட்க வேண்டாம், கூட்டம் வெளியில் நிற்பான், தொங்கி நிற்பான், 100 பேர் நிற்பான். 3வது பிரச்சனை. ஸோ அவங்க விட்டுருக்காங்க. நீங்கள் டெல்லியில் நடந்தது தான் ஸ்டாப் பண்ணி சில இடங்கள்ங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்க. சில இடங்களில் மக்கள் பலி, சில இடங்கள் ஒரே இடத்துல பலியானாங்க. 2 பலி. ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததுல கும்ப மேலா பகுதியிலே பலி, ஆமா அங்கேயே பலி. ஆமா, இன்னொரு பலி வந்து டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல. சரிங்களா? டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த நிலையத்தில் இருந்த ஒரு பைத்தியக்காரன் பண்ண தப்பு. அவன் வந்து 10வது பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ட்ரெயின் வந்து போகாது, 12வது பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது தான் போக போகுதுன்னு 10 நிமிஷம் முன்னாடி அறிவிச்சிட்டான். படபடன்னு இதுவும் பிரயாகராஜ் போகிறது தான். அது 11 மணி வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஏதோ போட்டுருக்காங்க. இந்த ட்ரெயின் கிடையாது ஸ்பெஷல் ட்ரெயின், அந்த ட்ரெயின் தான் சொல்லி சொல்லிட்டேன். இந்த அறிவிப்பு தான் மொத்தம். அப்போ எப்படி அறிவிக்கணும்னு தெரியல, அது எப்போ அறிவிக்கணும்னு தெரியல. இந்த ட்ரெயினை வச்சுட்டு அந்த ட்ரெயினோட மாற்றி விட்டுருக்கலாம். நீங்கள் ட்ரெயின் தானே போகுது, இந்த ட்ரெயின் கூட வெளியே போர்டை மட்டும் மாற்றினா போகல. ஒரு போர்டை மாத்திர சோம்பேறிப்பட்டு இல்லை அறிவிப்பில் வந்து அக்கறை இல்லாமல் வந்து ஒரு சைடில் படம் இந்த ட்ரெயினா. அப்போ வந்து ஒரு ட்ரெயினில் ஃபுல்லாக 2000 பேர் உட்காந்துருக்கிற ஒரு ட்ரெயினில் ஏறி செட் ஆகி ரெடியான நேரத்தில் இந்த பிளாட்ஃபார்ம் கிடையாது. எப்படின்னா நேற்று நான் வந்து அங்கே சென்னைக்கு வரும்போது காசியில் உட்காந்துருந்தேன். போர்டில் ஃப்ளைட்டில் 4வது சென்னை வர ஃப்ளைட் வந்து 4வது பிளாட்ஃபார்ம் இதுன்னு போட்டிருக்காங்க, கேட்டுன்னு போட்டிருக்கான். அறிவிக்கிற 2வதுன்றான். படபடன்னு ஓடி வந்தாங்க இல்லை. தட் இஸ் வாட் ஹேப்பன். அந்த திடீர்னு ஒரு பைத்தியக்காரை வந்து அறிவிக்கும் போது இது மொத்த பெரிய இழப்பாகுது. இது ரயில்வே. அதுக்கு முன்னாடி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அதுக்கு பின்னாடி ஏதாவது கேள்விப்பட்டீங்க? அன்னைக்கு ஒரு நாள் தான் மக்கள் போனாங்களா? அது ஒரு தனிநபருடைய பெரும் பிள்ளையினால் நடந்த ஒரு துயரம். ரயில்வே போர்டோட துயரத்தினால இல்லை. ரயில்வே போர்டு பொறுப்பு இருக்கணும். அதில் என்ன கொண்டு குழம்பு, ரயில்வே போர்டு வேற இவங்க சொல்ல மாட்டேன். அது பொறுப்பு எடுக்கணும். நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினார்னா ஸ்டாலின் பொறுப்பு சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட இதை பொறுப்பு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இது வந்து எப்படி நடந்துச்சுன்னு புரியுறேன். லட்சம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த பீகாரில் நீங்கள் 9000 10,000 போயிட்டு இருக்கு. வண்டி அவ்வளோ அள்ளி போயிட்டு இருக்கு. வாடகைக்கு பேசி, தனியாக பேசி, மொத்தமாக பேசி, குடும்பத்தோட நண்பர்களோட போய்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஆடி போயிட்டேன். பிரயாகராஜ் வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகா கும்ப சம்பமேளா இருக்கும் சங்கமாக இருக்க முடியுமான்னு எனக்கு கற்பனை. அவ்வளோ பெரிய ஹிட்டு.
எல்லாரும் போயிட்டுருக்கான். அவன் ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறான். நான் ஃப்ளைட் நேற்று பெங்களூர் வந்த ஃப்ளைட்லேயும் சென்னை வந்து அவ்வளோ பேர் நான் கண்ணால் பார்த்தேன். வாரணாசி ஏர்போர்ட்டில் நான் அவ்வளோ பேர் பார்த்தேன். எனக்கு நம்மளை தெரிஞ்ச 100 பேர். பாண்டே சார் இங்கே இருக்கீங்களே 100 பேர் பனாரஸில். அப்போ எப்படி வந்திருப்பாங்க? தமிழர்கள் தான் எனக்கு தெரியும். எனக்கு வந்து பீகார்காரங்களை யாரும் என்ன தெரியாது, அவங்களுக்கு யாரும் என்ன தெரியாது. இங்கேருந்து அப்போ அவ்வளோ பேர் எப்படி தெரியுது? அவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. அப்போ இது ஒரு பிரம்மாண்டம். 40 கோடி பேர் குறைஞ்சபட்சம். எப்படி கண்ட்ரோல்? ஒரு நாளைக்கு 1.4 கோடி பேர். உங்கள் கணக்குக்கு வாங்க, 15 லட்சம் பேர் கலந்துக்கிட்டதில் 5 பேர் இறந்துருவாங்க அப்படின்னு ஒரு ரேஷியோ வச்சு. அப்படியெல்லாம் ஒப்பிடவே கூடாது. அதைத்தான் அப்போ எவ்வளோ பெட்டர் அப்படின்னா 50 பேர் செத்துருக்கலாம்ல, தப்பு இல்லைன்னு எல்லாம் கேட்க தப்பு இல்லை கிடையாதுங்க. அப்போ எப்படி மேனேஜ்மெண்ட் இருக்காங்க? தப்பு இல்லை நான் சாப்பிட்டு சொல்லுவேடா, அப்படியா சொல்லுவேன் நினைக்கிறீங்க? அப்போ இல்லைங்கும் போது எப்படி மேனேஜ்மெண்ட் இருக்காங்க புரிஞ்சு உங்களுக்கு தெரியணும்ல. 15 லட்சம் பேர் ஸ்டாம்பேட் நடக்கல இல்லை சார், வெயில் தாங்காம அந்த மாதிரியான இறப்புகள்ல இங்க நடந்தது. ஒரு நெரிசல் ஏற்படும். அதுதானங்க ஏற்பாடு. அது கரெக்டா பிடிச்சிக்கிட்டீங்க. அதுதானே ஏற்பாடு. நான் ஏற்பாடு பண்ண சரியில்லை தான் இந்த பிரச்சனை வருது. நான் எல்லாருக்கும் தொப்பி கொடுத்திருந்தேன், எல்லாத்துக்கும் போற இடம் கொடுத்திருந்தேன், எல்லாருக்கும் தண்ணி வச்சிருந்தேன், எல்லாருக்கும் ஆம்புலன்ஸ் கொடுத்திருந்தேன். அதுதான் சொல்ல வரேங்க. நான் எங்க இப்பதானங்க இவ்வளவு என்ன சொல்லிட்டு இருக்கேன். 15 லட்சம் பேருக்கு உங்களால ஹேண்டில் பண்ண முடியல. 1.4 கோடி பேர் 10 டைம்ஸ் கூட இல்லை சார். அது அவங்களுக்கு உடல்நல கோளாறு இருந்துச்சு, வெயில் பிரச்சனை இருந்துச்சு, அந்த மாதிரியான சிக்கல்ல இறந்ததும் இங்க ஸ்டாம்பேட் நடக்காம இங்க ஸ்டாம்பேட் நடக்காம தடுத்தாங்கல்ல. அப்புறம் எப்படி அப்படியான ஒரு நிர்வாகம் இருந்துச்சுல. பியூட்டிஃபுல். அங்க ஒரு 30-35 பேர் எப்படி இருந்தாங்க? அந்த 5 பேர் இறந்ததுல சிறப்பான நிர்வாகம் வந்து நீங்க இல்ல சார், ஸ்டாம்பேட் இல்லாம அது தனிநபர் பிரச்சனை. சிறப்பான நிர்வாகம் சொல்றீங்க. நீங்களே என்ன கேட்டீங்கன்னு மறந்துடாது. நீங்களே என்ன கேட்டீங்க, என்ன சொன்னீங்க மறந்துடாதீங்க. மக்களுக்கு வந்து வரலாறு முக்கியம். நான் வந்து நேத்து அது வேற வாய் இன்னொரு வாய் சொல்லி சொல்ல முடியாது. போல இந்த நான் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்க அப்பவே சரியா தான் சொல்லிருந்தீங்க. ஸ்டாம்பேட் இல்ல இது, அதனால ஒரு பிரச்சனை இல்ல. அதான் நான் சொல்றேன். எனக்கு மாற்றம் கிடையாது. புரியுங்களா? நீங்க நிலைப்பாட மாத்தாதீங்கன்னு வேண்டுதலா இருக்கு. அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு வந்து 15 லட்சம் பேர் ஹேண்டில் பண்ண முடியாம 5 பேர் இறந்துடுறாங்கன்னு நீங்க 1.4 கோடி பேர் ஒரு நாளைக்கு அப்படி தொடர்ந்து யார் அங்கே வேலை பார்க்கணும்னு நினச்சிருக்க? போலீஸ்காரன் பார்த்துருவானா, ரயில்வேக்காரன் பார்த்துருவானா, ஃபயர் யாராலையும் முடியாது. அவ்வளோ கட்டுக்கடங்காதுன்னா ரியல் டேர்மில் கட்டுக்கடங்காது. அதை இவ்வளோ ஹேண்டில் பண்ணி ஸ்மூத்தாக கொண்டு போய் அது நீங்கள் டெல்லி விட்டீங்கன்னா அது ஆக்சுவலாக பிரச்சனை. டெல்லி தான் எனக்கு கவலை தரக்கூடாது. பிரயாக்ராஜ்லேயும் நடந்துச்சுல்ல சார்? அதுதாங்க அது முதல்ல நடந்ததாக சொன்னேன் நான். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னேன். நீங்கள் சில இடங்கள் பல இடங்கள் நடக்குமா சொல்றீங்கன்னா மொத்தம் 2 சம்பவம் தான். ஒன்று இங்கே, இன்னொன்று அங்கே. இங்கே நான் காரணம் சொல்லிட்டேன். அங்கே நடந்த பயிர் இங்கே 1.4 கோடி உட்காந்துருந்தேன். அங்கே 1.4 கோடி பேர் கிடையாது. அங்கே ஒரு பயிற்றுக்காரனுடைய தப்பு. இல்லை சார், இங்கே 1.4 கோடி பேர் தான் எவ்ரிடே 40 கோடி நம்ம கணக்கு வைக்கிறோம். போன வருஷம், அதாவது போன கும்பமேளாவில் வரும்போது 40 கோடி பேர் வந்தாங்கன்றது ஒரு மாநில அரசுக்கு தெரியும். இது இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு. அதுவும் யோகி ஆதித்யநாத்துக்கு சொல்லவே தேவையில்லை, அவருக்கு நல்லாவே தெரியும். பிரம்மாண்டமான ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதற்கான ஏற்பாடு, பாதுகாப்பு ஏற்பாடு, இந்த ஸ்டாம்பேட் நடக்காம தடுக்கிறதுக்கான ஏற்பாடு. நான் வந்து பிரயாக்ராஜுக்கு 2 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் நான் போயிருக்கேன். பிரயாக்ராஜுக்கு உள்ள போல அதுக்கு 2 மணி நேரம் தூரத்துக்கு முன்னாடி இருக்கு நான் ரோடு போயிருக்கேன். என்ன ஏற்பாடு நீங்க போய் பாருங்க டைவ்ஸ். என்ன ஏற்பாடு? அந்த பெரிய ஒரு இறப்பு ஏற்படாத ஸ்டாம்பேட் நடக்காம தடுக்கிறதுக்கான நடக்காம தான் தடுத்துருக்கணும். அது பெரிய துன்பியல் சம்பவம். அதில் மாற்றுக்கிறது அது எந்த விதத்திலும் ஏற்க முடியாது. ஆனா ஏற்பாடு பிரமாதம். இன்னொருத்தரால பண்ண முடியாது, கற்பனையே பண்ண முடியாது. இன்னொருத்தர் இதை விட அதிகமா இருந்திருக்கும். யாராலையும் பண்ண முடியாது. இன்னும் யாராலையும் பண்ணிருக்க முடியாது. எனக்கு தேவைங்கும் போது மத்திய அரசுல இருந்து உதவிகளை வாங்கி, ராணுவ உதவி கூட வாங்கி, இல்ல சிஆர்பிஎஃப் வாங்கி, வந்து அமெரிக்க ஐநா கூட கொண்டு வந்துக்கலாம், அமெரிக்கா கொண்டு வந்துக்கலாம், ஐநா கொண்டு வந்து அதோட பிரச்சனை இல்லை. இங்க முடியாது. நான் ஒரு கோடி பேர் உட்காந்துருக்கேன் ஒரு நேரத்தில். நீங்க யாரும் பண்ணிடுவீங்க? நீங்க திருப்பி 2 லட்சம் ராணுவத்தை இறக்கி இருக்கலாம்ல சார். இவ்வளவு பெரிய கூட்டம், அது பிரச்சனையே கூட்டங்க. ஆமா சார், 1.5 கோடி பேருக்கு ஒரு 1 லட்சம் பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்திருக்காங்க. நான் ஒரு 1 லட்சம் பேர் இருந்தா 1 லட்சம் பேர் 3 ஷிஃப்டா பிரிக்கணும். அவங்க 3 பேருக்கு இடம் வேணும், தூங்குறதுக்கு, சாப்பிடுறதுக்கு. சார் இவ்வளவு பெரிய நிகழ்வு, 140 வருஷத்து ஒரு நிகழ்வு இல்ல, 30 பேரை காப்பாத்தி இருக்கலாம்ல. கரெக்டாக காப்பாத்திருக்கலாம். ஆமாம் தான், அதில் சந்தேகம். நான் வந்து இது அப்படி தான் நடக்கும்லாம் சொல்லுவேன். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக 15 லட்சம் 40 கோடி கம்பேர் பண்ணேன். எனக்கு என் பர்பஸ் முடிஞ்சு வச்சு. ஓகே சார், ரயில்கள் இது ஒரு அவங்களுடைய மென்டாலிட்டி இப்படி இருக்குன்னு அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்பாடு பண்ணணுமா இல்லையான்னு கேட்குறேன். ரோடு சர்வீஸ் என்னவா இருக்குன்னு கேட்குறேன். நீங்கள் ரயில்வே மட்டும் தான் சொல்லி, ரயில்வேக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்து விடுவேன்னு சொல்லுவாங்க. எப்படி விடுவாங்க? போன முறை கையை குளமா மாட்டிக்கிட்டாங்க. சிறப்பு பேருந்து சொல்லிட்டு தனியார்ட்ட கொடுத்துட்டாங்க. ஏன்னா பேருந்தே இல்லை. லாஸ்ட் 4 இயர்ஸ் தமிழ்நாடு எவ்வளோ பேருந்து வாங்கிச்சுன்னு சொல்லுங்க. நீங்கள் எங்கேயோ ஒரு புள்ளி ஒருத்தர் நீங்கள் போய் கேட்டு பாருங்க. எனக்கு சும்மா ஏதோ சொன்னாரே லாஸ்ட் 4 இயர்ஸில், அதற்கு முந்தின 5 இயர்ஸில் எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் எவ்வளோ வாங்கினாங்கன்னு பாருங்க. இந்த 5 இயர்ஸில் எவ்வளோ பஸ், புது பஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. திருவண்ணாமலையில் பௌர்ணமி கூட்டம், என்ன கூட்டம், 1 லட்சம் பேர் இருக்க கூட்டம். அந்த கூட்டத்துக்கே பிரைவேட்டை விட்டீங்க. நீங்களே கவர்மெண்ட்டோடைய கண்டக்டர் உட்காந்துருப்பாரு, ஆனால் பிரைவேட் பஸ், பிரைவேட் டீல் போட்டு அதுக்கே பஸ் எல்லாம் போச்சு. ஏன் நீ அதெல்லாம் ஃபெசிலிட்டி பண்ணுறது தானே? 2 லட்சம் கோடி பட்ஜெட்டில் உள்ளது ஒரு பஸ் வாங்க முடியாது. 2 லட்சம் கோடி இருக்கக்கூடிய மாநிலத்தை பட்ஜெட் வருஷம் பட்ஜெட் வாங்க முடியாதா? மாநில அரசுல ரோடு போட மாட்டீங்களா?
மாநிலத்தில் பஸ் விட மாட்டீங்களா? மாநிலத்தில் வந்து சிறப்பு சுற்றுலா ஏற்பாடு பண்ண மாட்டீங்களா? இன்னைக்கு நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய சுற்றுலாத்துறையோட சிறப்பு பஸ் உண்டு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை ஏற்பாடு பண்ணக்கூடிய பஸ் டெய்லி போகுது திருப்பதிக்கு, டெய்லி. அதில் நீங்கள் காசு கட்டு போனால் காலையில் போனீங்கன்னா திருப்பதி தரிசனம் முடிச்சுட்டு அங்கே கீழே பத்மாவதி தயார் சேவிச்சுட்டு காலாஸ்தி சேவிச்சு கொண்டு வந்து பத்திரமா விட்டுருங்க. ஒரே நாள் காலையில் போனால் நைட்டு வந்துடும். கொண்டு வந்து வாசல் இறக்கி விட்ருவாங்க. ஒரு கார்னர் பாயிண்டில் தாம்பரம் சைதாப்பட்டு மாதிரி கார்னர் பாயிண்ட் வந்து இறக்கி விட்ருவாங்க. டெய்லி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே? உங்களுக்கு தான் லாபம். அதான பண்ணுங்க. சுற்றுலாத்துறை மூலமாக பண்ணுங்க, இல்லை அறநிலைத்துறை மூலமாக பண்ணுங்க. கவர்மெண்ட் வந்து மட்டும் கோயிலேருந்து காசு மட்டும் தான் எடுத்துகிட்டு இருப்பீங்களா? நல்லது செய்ய மாட்டீங்களா? அது நான் தமிழ்நாடு சொல்லல, உங்க தமிழ்நாட்டை பேசிட்டு சொன்னேன். இது ஆந்திரா கவர்மெண்ட் சொல்றேன், கர்நாடகா கவர்மெண்ட் சொல்றேன், கேரளா கவர்மெண்ட் எல்லாரும் செஞ்சுட்டாங்கன்னு நீ யூபி ஃபெசிலிட்டேட் தான் பண்றான். மற்றவெல்லாம் அப்ப அவங்கவுங்களும் பண்ணலாம்லன்றேன். எல்லாரும் தானே ஏற்பாடு பண்ணணும்ன்றேன். இன்னும் இப்ப கடினமா உள்ள சார் உத்தரப்பிரதேச அரசுக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வர்ற பேருந்துகளுக்கும் ரயில்களுக்கும் இடம் பண்ணணும். அதுக்கு நீங்க சொன்ன திட்டமிடல் எளிமையாகும். புரியுதுங்களா? என்ன 2000 பேர் வர்றாங்க, நாளைக்கு காலையில் இறங்குறாங்க. அதுதான் நான் சொல்றேன். நீங்க கவர்மெண்ட்ல ஒத்துழைச்சு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கீங்க. ஓகே சார். ஆனா உத்தரப்பிரதேசம் 24 கோடி பேர் இருக்காங்கல்ல, ஒரு 20 கோடி பேர் போனாங்கனாலும் அதைத்தாங்க சொல்றேன். 20 கோடி பேர் அங்க போயிட்டாங்க. திருப்பி என் ஊர்ல இருந்து ஒரு 1 கோடி பேர் போறாங்கல்ல தமிழ்நாட்டுல இருந்து. அப்ப போகும்போது நான் சொல்லுவேன்ல, பாஸ் நாங்க சிறப்பு ட்ரெயின் விட்டுருக்கோம், நான் டெய்லி காலையில் 2000 பேர் இறங்குவாங்க உங்க ஊர்ல, நீ ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லலாம்ல. கவர்மெண்ட் ஒன்று சார். நீங்க வந்து ஒரு கலெக்டர் மூலமா ஒரு கோயிலுக்கு போறீங்க சார், அப்போ கோயிலில் உள்ள விடுவாங்க சார், கலெக்டர் சொல்லியிருக்காருன்னு. அந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏற்பாடு பண்ணி சிஎம் சொல்லி போனா டெய்லி 2000 சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருப்பதியில் சொல்லுவாங்க, திருப்பதி எப்படி வருவோம்? நீங்க ஒரே நாள் காலையில கிளம்பி காலை 5 மணி நீங்க கிளம்புனீங்கன்னா இங்க நம்ம டெய்லி போயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு பாத்துங்க. சாமி 2 சாமி கும்பிட்டு 3 சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடா சாயந்தரம் விட்டுறாங்க சாப்பாடோட சேர்த்து. எப்படி நடக்குது? அப்ப அங்க சொல்லிடுவாங்களே, அவங்க தமிழ்நாடு டூரிசத்துக்கு டிக்கெட் கொடுத்துடுறாங்க. நீங்க சொன்னீங்களே ரயில்வேஸ்ல நம்ம கேட்டாதானே கொடுப்பாங்க, அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அதே மாதிரி கோரிக்கை ஒரு வேளை இங்க வந்துருந்தா தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறையோ சுற்றுலாத்துறையோ செஞ்சிருக்குமோ? என்ன செய்ய வேண்டாம். தமிழ்நாட்டு அரசு செய்யலன்னு மக்கள் போக விட்டுருவாங்களான்னு லட்சம் பேர் போயிருக்காங்க தமிழ்நாடு. சார், இப்போ வட இந்தியாவில் இந்த ஒரு சென்ஸ் அவங்கக்கிட்ட வந்து ரயிலை பயன்படுத்துகிற விதமே அப்படிதான் இருக்குது. ஒரு கேரக்டர் ஏன் அப்படி இருக்கு? படிப்பறிவு கம்மி, மக்கள் தொகை ஜாஸ்தி. 2 மேஜர் ரீசன் தான். மக்களுக்கு வந்து கம்பேரிட்டிவாக நீங்கள் தென் மாநிலங்கள் கம்பேர் பண்ணும்போது படிப்பறிவு கம்மி. அங்கே லிட்ரஸி ரேட்டே ரொம்ப கம்மி, ஜனத்தொகை ரொம்ப ஜாஸ்தி. நம்ம தென் மாநிலங்கள்லாம் பேசுகிறோம்ல, நம்ம ஜனத்தொகை வந்து 2:2 இல்லாமல் 2:1 இருக்குது, 2.1 இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாதி ஒரு 2 பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 3 குழந்தை அப்படின்னா அது வந்து ப்ராக்ரெசிவாக பார்க்குறாங்க. 2 குழந்தைன்னா பரவாயில்லன்னு பார்க்குறாங்க. ஈக்குவலாக ஆமாம், 1ன்னு கம்மின்னு பார்க்குறாங்க. இப்போ நம்மலாம் தென் மாநிலங்கள் பூரா அங்கே போயிட்டோம். சந்திரபாபு சொல்கிறாரு, தமிழக சொல்கிறாரு, எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். ஜெயலலிதா ஏற்கனவே வந்து மத்திய அரசு நிதி கொடுக்குற விஷயத்தில் சொன்னாங்க, நாங்கள் தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்படுத்தினா எங்களை என்கரேஜ் பண்ணுங்க, எங்களை நீ பனிஷ் பண்ணுறேன்னு சொல்லி ஜெயலலிதா ஏற்கனவே இருக்காங்க. ஸோ நம்ம மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும். அங்கே மக்கள் தொகை கட்டுப்பாடு அவ்வளோ பெருசாக கிடையாது. அங்கே எல்லாரும் கண்ணா பின்னான்னு பிள்ளை பார்த்துருவாங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே 5-6 பிள்ளைங்க இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் எவ்ரி ஹவுஸ் வில் ஹேவ் 5-6 சில்ட்ரன். அதனால ஜனத்தொகை ஜாஸ்தி, படிப்பறிவு கம்பேரிட்டிவா கம்மி. 2மே. ஆனா பயன்படுத்துற விதம் இவ்வளோ மோசமா இருக்கு. அந்த ஒரு சிவிக் சென்ஸ்னு ஒன்று சொல்றது. அதுதான் படிப்பறிவு கம்மி நான் சொன்னேனே. படிப்பறிவு கம்மி, ஜனத்தொகை ஜாஸ்தி வந்துருமே. அப்படி உங்களுக்கு நெருக்கடி வரும்போது நீங்க செஞ்சிருவீங்க. நீங்க தான் செஞ்சிருவீங்க. நான் இப்போ உங்களுக்கு கதவை பூட்டிட்டேங்க, நீங்க வந்து பாண்டே சார் கேன் யூ ப்ளீஸ் ஓப்பன் த டோர் கேப்பீங்களா? ஒரு தடவை அந்த பக்கம் இருந்தீங்கன்னா அப்படிதான் ஒரு தடவை கேட்பீங்க. நான் சாயந்தரம் வரைக்கும் திறக்கவே இல்லை. உங்க சிவிக் சென்ஸ்லாம் காணாம. ஓகே, அப்ப அங்க அரசு சரியா செயல்படல, அதனால சிவிக் சென்ஸ் அதிகம். ஒருத்தர் நீங்க பூட்டிட்டு நான் சொல்றது அரசு ரங்கராஜ் பாண்டே அரசு கிடையாது. இல்ல சார், அங்க உத்தரப்பிரதேச அரசு இருக்கு, ரயில்வேஸ் இருக்கு. நான் சொல்ல மக்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தா. கதவை பூட்டிக்கிறது வந்து யோகி ஆதித்யநாத் கிடையாது. உள்ள கதவை பூட்டி உட்காந்துக்கிறதோ கண்ணாடியில உடைக்கிறதோ 2மே யோகி ஆதித்யநாத். அது சரி பண்ற இடத்துல ஒரு இருக்காருல்ல, ரயில்வே அமைச்சகம் இருக்குல்ல. அதை தாங்க உங்களுக்கு சொன்னேன். நீங்க 15 லட்சம் பேர் நீங்க எந்த லட்சத்துல டீல் பண்ணீங்கன்னு அதான் சொல்றேன். உங்களுக்கு 1.5 கோடி ரொம்ப எப்படி டீல் பண்ண முடியும் நான் சொல்ல வரேன். அதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க வந்து இயல்பாவே அப்படி இருக்குல்ல, இந்த கும்பமேளா விட்டுறலாம். இயல்பாவே காரணம் சொன்னீங்க. இயல்பு காரணம் படிப்பு ரொம்ப பயங்கரமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க இப்ப பாருங்க, நான் சொல்றது வந்து ஜெனரல் சென்ஸா சொன்னேன். இன்னைக்கு நீங்க போன வருஷம் டேட்டா எடுத்து பாருங்க, தமிழ்நாட்டோட வளர்ச்சி யூபி வளர்ச்சி மட்டும் கம்பேர் பண்ணுங்க. கம்மியாச்சுன்னா நாங்க பேசலாம். இவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கு. நீங்க ஏதாவது ஒண்ணு வாங்குங்க, கும்பமேளா பத்தி பேசுங்க, 2 மாநில வளர்ச்சி பத்தி பேசுங்க. நான் 2மே உங்கள்ட்ட பேச தயாரா இருக்கேன். புரியுங்களா? மாநில வளர்ச்சி இது வரைக்கும் மோசமா இருந்தது. காங்கிரஸ் தான் பெரும்பாலும் இந்தியாவில் எல்லா மாநிலம் எந்த கவர்மெண்ட் ஆட்டுன்னு சொல்லுங்க. இல்ல சார், வளர்ந்த மாநிலங்கள் இன்னும் அதிகமா வளர்றது குறைவா தெரியும். ஆனா இப்பதான் மேல இருந்து வர்றவங்க ஃபாஸ்டா வளர்ற மாதிரி தெரியும். வளர்ச்சி கர்நாடகா எப்படி இருப்பாருங்க, குஜராத் எப்படி இருக்கு பாருங்க. வளர்ச்சி வேகத்தை மட்டும் கம்பேர் பண்ணுங்க. வாங்க நீங்க எல்லாரும், நீங்க கர்நாடகா வளர்ந்த மாநிலம் தானே, மகாராஷ்டிரா வளர்ந்த மாநிலம் தானே, குஜராத் தமிழ்நாடு கம்பேர் பண்ணுங்க. நம்பர் 1 தமிழ்நாடு. ஒவ்வொரு வருஷம் பின்னாடி போயிட்டு இருக்கு. எடுத்து பாருங்க. நீங்க இல்லைன்னு சொல்லுங்க.
அதுதானே உங்களுக்கு நீ உத்தரப்பிரதேச நீங்க பேசுனா உத்தரப்பிரதேச எடுத்து நீங்க வளர்ந்த மாநிலத்துக்கு நீங்க எந்த கம்பேரிசன் வாங்க சார்? நான் உத்தரப்பிரதேச தமிழ்நாடு கம்பேரிசன் உத்தரப்பிரதேச தமிழ்நாடு வந்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அதெல்லாம் பாதாளத்துல இருந்துச்சு. அவங்க வளரும் 10 அடி வச்சா கூட அது பெருசா 10 மடங்கு அதிகமா வராங்கன்னு தோணும். இங்க 10வது அடியில இருந்து 2 அடி வச்சா கூட அது 2 மடங்கு தானேன்னு ஒண்ணு தோணும். நான் அப்படியே வேற ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. 40 மார்க் வாங்குறவன் வந்து 90 மார்க் வாங்குற ஈஸியா, 88 மார்க் வாங்குறவன் 90 மார்க் வாங்குற ஈஸியா? ஏன்ட உதாரணம் சொல்றீங்களா நீங்க? சம்பந்தம்லாம் ஒன்னு சொல்லி விட்டு நம்ம வந்து எப்படி எப்படி பண்ண பாருங்க. ரெகுலரா 88 வாங்குற ஒருத்தனா வச்சிருக்காங்க. அது பெரிய விஷயம் இல்ல சார். ஆமாங்க, இல்லன்னு சொல்லல. அது நீங்க மட்டும் பொறுப்பா? அது நீங்க மட்டும் பொறுப்பா? இப்போ வந்து யோகி ஆதித்யநாத் முன்னாடி வரைக்கும் கொடுத்து அங்கதான் ஒருத்தர் பொறுப்பு ஆக்குறேன். எப்படி பொறுப்பு ஒருத்தர் கொடுக்குறோம்னா, மோடிக்கு முன்னாடி இருந்துச்சு, நிதிஷ்குமாருக்கு முன்னாடி இருந்துச்சு, யோகிக்கு என்ன அப்படி கம்பேர் பண்ணுங்க. நீங்க 60 வருஷமா நீங்க தானே இருக்கீங்க. அப்ப தமிழ்நாடு பின்னாடி இருந்துச்சுன்னா நீங்க தானே பொறுப்பு எடுக்கணும். முன்னாடி தானே இருக்கு, அப்புறம் எப்படி பொறுப்பு? ஆமாங்க, அதுதானே சொல்றீங்க. எவ்வளவு வேகமா வந்துருக்குன்னு சொல்லிருக்காங்க. 40 வாங்கினா 90 வாங்கிட்டாங்க. எவ்வளவு அப்ப எங்க போவான்னு தெரிய வேண்டாமாங்க உங்களுக்கு? சார் நீங்க 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க சார். ஒருத்தர் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கான் சார். உங்களுக்கு இன்னைக்கு அவன் பின்னாடி இருக்கலாம், பின்னாடி இல்ல அப்புறம் விஷயம், பின்னாடி இருக்கலாம். நாளைக்கு எங்க போவான் பாருங்கன்ற. பக்கத்துல வரும்போது இன்னும் நம்மளும் வேகமா போய் சார் 0ல இருந்து 80 லட்சத்துல போனா போகாது. 40ல இருந்து 150க்கு போக முடியாதா? இந்த லட்சணத்துல போனா நடக்காது. ரைட், ஓகே சார். இப்ப ஜன்னல் கதவெல்லாம் உடைக்கிறாங்க, ரயில்வே போலீஸ் இருக்கு. இந்த இதை கட்டுப்படுத்தலாம்ல சார்? இதை சரி பண்றதுக்கான நடவடிக்கைகள் உடனே ஏற்படுத்தலாம்ல? ஓகே, ஆரம்பத்துல முதல் நாள் இப்படி வருது, இவ்வளவு கூட்டம் வருது, 30வது நாள் 20வது நாள்லயும் அதே தொடருதுன்னா, இன்னமும் நீடிக்குதுன்னா, அது ஏன் அதை கண்டுக்காம விடுறாங்களா? இல்ல என்ன நடக்குது? சம்பவம் 4 முறை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு அரசு தரப்புல பண்ணணும். சம்பவமே 2 தான் சார் நடந்துச்சு. சம்பவம் கேட்கல. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் உத்தரப்பிரதேசத்துல இப்ப இந்த கும்பமேளா ஒட்டி நடக்கிற ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து விஷுவல் வர்றது, கதவை உடைக்கிறது, ஜன்னலை உடைக்கிறது, உடைச்சு உள்ள எகிரி போறது, கம்பியை உடைச்சு உள்ள போறது. ஆசைப்படுறாங்க சார். ஒண்ணும் செய்ய முடியாது சார். போலீஸ்காரங்க போனா போதும் நினைக்கிறாங்க. போனா போதும் நினைக்கிறேன். போனா போட்டு அந்த கூட்டம் எப்படி போயிரட்டும். கும்பமேளாக்கு போனா போட்டோம்ல. கும்பமேளாக்கு போனா சரி. மக்கள் ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி பாதுகாப்பா அவங்க போறதுக்கான ஏற்பாடு செய்யணும்ல. அவங்க அவ்வளவு ட்ரெயின் கிடையாதுங்க. எங்க உங்களுக்கு ஒரே மேட்டர் திரும்ப ஏங்க இப்ப நீங்க ரிசர்வ் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணிட்டு வாங்க. நீங்க சார் 18 ட்ரெயின் விட்டுருக்காங்க, இப்போ வந்து 22 ட்ரெயின் ஆயிருக்கு அப்படின்னு கேளு. ஏதாவது ஒரு கம் வித் சம் நம்பர். நீங்க ஒரு ட்ரெயின்ல நீங்க ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, ஏசி 3 டயர்லயோ 2 டயர்லயோ, அங்க உங்களால உட்கார முடியலங்கிறது உங்களுக்கு இழைக்கப்படுற அநீதி இல்ல. அதை தடுக்கிறதுக்கு ஏன் எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு கேக்குறேன். ஆமான்ற நான் நீங்க சொல்லி இல்ல, நான் தானே அந்த பாயிண்ட் சொன்னேன். ரொம்ப வருஷமா அப்படிதான் நடக்குது, நான் தானே சொன்னேன். நீங்க ஒன்றும் கண்டுபிடிக்கல. ரொம்ப வருஷம் நடக்குதுன்னா தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்ல சார்? தடுக்கிறதுக்கு கூட்டத்தை சமாளிக்க முடியாது. கட்டுக்கடங்காத கூட்டம்னா என்ன? கட்டுக்கடங்காத அப்படின்னு அந்த அர்த்தம் பாருங்க என்னன்னு பாருங்க. அதெல்லாம் அன்கண்ட்ரோலபிள், யாராலையும் முடியும். ரொம்ப வருஷமா இருக்கு. ஒரு பிளான் மாத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணி, ஏன்னா நான் ரிசர்வ் பண்ணவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல. எல்லாருமே அவங்களுடைய உரிமையை, எஸ், அவங்களோட உரிமையும் நிலைநாட்டணும்ல. ரிசர்வ் பண்ணாதவங்களுக்கும் சரி. கரெக்ட் சார். ரிசர்வ் பண்ணாதவங்களுக்கு நீங்க வந்து சிறப்பு ஏற்பாடுகளை செய்யுங்க, அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்துங்க, கொண்டு போய் சேருங்க. ரிசர்வ் பண்ணவங்க 10 நாள் முன்னாடி இந்திய ரயில்வேயை நம்பி டிக்கெட்டை புக் பண்ணி நான் இதுல ஃப்ரீயா போறேன் உட்காந்துட்டு இந்த திட்டமிடலோட போகும்போது எனக்கு அங்க இடம் இல்லைங்கிறது, இல்லை என்னால உள்ளேயே ஏற முடியலைங்கிறது வருத்தமான விஷயம் தான். தொடர்ந்து இருக்குதுன்னா அது எப்படி வருத்தமான விஷயம்? நான் ஏற்கிறேன், நான் மறுக்கல. அதை சரி பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இனிமேல் முடிஞ்சு வச்சு 26ஆம் தேதி இல்ல சார், ரெகுலரா நடக்குது. ஃபியூச்சர்ல பார்க்கணும். ரெகுலராலாம் கிடையாது. ரெகுலராக எங்கேயோ போயிடுச்சு. அதெல்லாம் முன்னாடி நான் வந்து ட்ரெயின்லங்க 12 மணி நேரம் 14 மணி நேரம் டிலேவாக போயிருக்கேன் நான்லாம். இப்போ 1 நிமிஷம் டிலே கிடையாது. எல்லாம் 2 நிமிஷம் அட்வான்ஸில் போயிட்டு 1 நிமிஷம் டிலே கிடையாது. அதெல்லாம் டிலே இருக்கு சார். இல்லை, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு போகும்போது டிலே தான் வந்துச்சு ட்ரெயின். எங்க போனீங்க? வட இந்தியாவிலேருந்து ஈரோடு வழியாக அப்படியே போகிற ட்ரெயின். சரிங்க, 5-6 மணி நேரம் லேட்டாக தான் வந்துச்சு. டெஸ்டினேஷன் ரீச் பண்ணும்போது பாருங்க. நீங்க எப்போ ரீச் பண்ணீங்க சொல்லுங்க? 5 மணி நேரம் லேட்டாக ரீச் பண்ணீங்களா? காலைல 5 மணிக்கு போக வேண்டிய ட்ரெயின் 10 மணிக்கு வந்துச்சு. ஊருக்கு போய் சேர்ந்துச்சு. 5 மணி நேரம் டிலே ஆகும். நைட் 11 மணிக்கு வர ட்ரெயின் காலைல 5 மணிக்கு வந்துச்சு. ரொம்ப அதிசயமா இருக்கு. எனக்கு என்னைக்கு சொல்லுங்க, நான் வந்து ஒரு பப்ளிக்ல ஒரு ட்வீட் போட்டு விடுங்க, நம்ம பார்ப்போம். நான் வந்து ஒரு நீங்க ட்வீட் நிறைய போடுவீங்க, நம்ம பிஎன்ஆர் நம்பர் கூட இருக்கு சார். போடுங்க. நான் வந்து ஒரு ரீசெண்டா பார்த்தேன். என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணார். நீங்க ட்ரெயின் டிராவல் பண்ணானே, அவர் வந்து அந்த கீழே துணியெல்லாம் அந்த மாதிரி வட மாநில இருந்து வந்த ஒரு ட்ரெயின் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள போகுது. துணியெல்லாம் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புனாங்க. நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீ எனக்கு போட்டோ அனுப்பாது, அப்படியே ட்வீட் போட்டு ரயில்வே மினிஸ்டர் கூப்பிடு, என்னைய கூப்பிடுற, அங்கே கூப்பிடு. யூ ஓன் பிலி அவர் செஞ்சார். ஓகே, செஞ்சாரு. ரயில்வே மினிஸ்டர் உடனே அதுக்கு வந்து அதே ட்வீட்டுக்கு பப்ளிக்ல ரிப்ளை பண்ணாங்க. ரொம்ப சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ், இந்த மாதிரி நடந்துருச்சு, ரொம்ப வருத்தப்படுறோம். நீங்க உங்களுடைய பிஎன்ஆர் நம்பரும் எங்க போறீங்கன்னு எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணி டிஎம் பண்ணுங்க. எனக்கு டைரக்ட் மெசேஜ், பப்ளிக்ல போட்டால் வேற பாதுகாப்பு டைரக்ட் பண்ணுங்க. டைரக்டா போட்டு வந்து அடுத்த செகண்ட் வந்து கிளீன் பண்ணி கொடுத்து திரும்பி போட்டு எடுத்துட்டு போனாங்க. இது நடந்திருக்கு. அப்ப நீ கம்ப்ளைண்ட் பண்ணா நீ சொல்ல போறாங்க தெரியாதவங்க இப்படி கேவலம் பண்ண முடியாதுல்ல சார். சரிங்க, டிலே ஒன்றும் பண்ணணும், க்ளீன் பண்றதா உடனே பண்ணி டிலேவே பண்ணணும். 5 தாராளம் நம்ம உரிமை. 5 மணி நேரம் லேட்டா போனா என்னங்கிறது கேட்கணும். 10 பேர் பரிச்சு எழுத முடியாம போயிருப்பான்.
10 பேர் கல்யாண முகூர்த்தம் முடிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க, அது மிஸ் ஆகும். அதெல்லாம் தப்பு தான். டிலே ஆகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதுல சந்தேகம் இல்லை. நான் கண்ணால பாக்குறேன், என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். பயங்கரமா பெட்டரா இருக்கு. கற்பனை பண்ண முடியாத பெட்டரா இருக்கு. முன்னாடி என்ன இருந்துச்சு நான் பார்த்திருக்கேன். கரப்பாம்பூச்சியும் பெருச்சாலி சாதாரண ஓடும் ட்ரெயின். இன்னைக்கெல்லாம் அந்த பிசினஸே கிடையாது. 2 மணிக்கு வந்து எழுப்பி சார் ஸ்டேஷன் வச்சு சொல்றாங்க. பயங்கரமா பண்ணாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு வாதம் வருது, ரயில் வந்து வந்தே பாரத் மாதிரியான அல்லது இன்னும் நவீன ட்ரெயின்கள்லாம் விடுறாங்க, சிறப்பு ட்ரெயின்கள்லாம் விடுறாங்க, அன்ரிசர்வ் கோச்சை வந்து குறைச்சிடுறாங்க அல்லது இல்லாத ட்ரெயின்களாக விடுறாங்க. இது வந்து மற்ற ட்ரெயின்கள் வந்து வளர்க்குறோம், ரிசர்வ் பண்ணி போகிறவங்க அந்த கூட்டத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு புது ரூட்டில் விடுறோம், எல்லாம் ஓகே. அதில் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் போகிற பயணிகளுடைய நலனை கருத்தில் இவங்க கொள்றதில்லை, அல்லது அந்த வேகத்துக்கு இவங்களும் அதே பாப்புலேஷன் அளவுக்கு அதிகரிக்கிறாங்கன்ற வேகத்தை கருத்தில் கொள்றதில்ல. அது இந்த மாதிரியான சிக்கலை உருவாக்குதுன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஒரு 4 ட்ரெயின் போகிறத நிறுத்திட்டு 2 வந்தே பாரத் கொண்டு வந்தாங்கன்னு அந்த சண்டைக்கு போகணும். அடிஷனலா ஒன்று கொடுக்கும்போது 2 வந்தே பாரத் கொடுக்குறாங்க, அன்ரிசர்வ் பீப்புளுக்கு கிடைக்கல. அதை தான் நான் சொல்றேன். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் நீங்க விட்டா அதுல நீங்க இன்னொன்னு கேட்க முடியாது. இப்போ ஓடிட்டு இருக்கக்கூடிய ராஜதானி நின்றுச்சு, ஓடிட்டு கொல்லன் எக்ஸ்பிரஸ் நின்றுச்சு, வைகை நின்றுச்சு, பாண்டியன் நின்றுச்சு. ஏன் பெட்டி எங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சரி. நான் பாண்டியன் ஏற்கனவே போயிட்டு இருக்கு, நான் இன்னொரு கேரக்டரோட இன்னொரு ட்ரெயின் விடுறேன், அது ஸ்பெஷல் ட்ரெயின். 12 ஆகுது இல்லைங்க, பாண்டியன் பத்தி நான் பேசல, நான் சொல்ல அடிஷனல் ட்ரெயின்ஸ் பத்தி பேசுறேன். அடிஷனல் ட்ரெயினே ஸ்பெஷல் ட்ரெயின். அந்த ட்ரெயினே வந்தே பாரத்னு போட்டு நான் ஸ்டாப்னு போட்டு இப்போ நீங்க வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து சென்னையில இருந்து மதுரை போகுது சரிங்களா. இதே சென்னையில இருந்து மதுரைக்கு வந்தே பாரத் போகுது சரிங்களா. பாண்டியன் நிக்கிற எல்லா இடத்துலயும் வந்தே பாரத் நிக்குதா நீங்க கேட்கணும். இல்ல என்னப்பா நீங்க அந்த ஊர்ல புறக்கணிக்கிறீங்க இல்லையா, அந்த ஊர்ல அவமானப்படுத்துறீங்க நீங்க, அப்படிதானே? அப்படிதான் கேக்குறாங்க சார். அப்ப அந்த ஊர் போறவங்களுக்கு என்ன, அந்த ஊருக்கு பாண்டியன் ஏற்கனவே இருக்குன்னு. இது வந்து நேச்சரே. இது 2000 பேர் ஆயிட்டாங்க. ஆமா, கூட என்ன ட்ரெயின் நீங்க பஸ் ஓட்டுறீங்க, எதுக்கு ட்ரெயின் போறேன் உங்க ஊர்ல? இல்ல சார், பஸ் விடுறாங்க, ஊர்ல ட்ரெயின் விடணும். இல்ல ட்ரெயின் பாப்புலேஷன் 2000 பேர் வராங்க. ஆமாங்க, 1000 பேர் போன இடத்துக்கு நம்ம ஒரு ட்ரெயின் விட்டுட்டோம், இப்ப 2000 பேர் ஆயிட்டாங்க. அப்ப இன்னொரு ட்ரெயின் விடணும். இல்ல ஆம்னி பஸ்ல என்ன கேட்பீங்க? கவர்மெண்ட் பஸ்ல 350 ரூபா தான், ஆம்னி பஸ்ல எதுக்கு 3000 அவங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? சண்டை போடுவீங்களா மாட்டீங்களா? கேட்கணும் சார், அதையும் வரைமுறைப்படுத்துன்னு வருஷம் கேட்டுட்டு தானே இருக்காங்க. அடுத்த வருஷம் கேளுங்க. ஒவ்வொரு தீபாவளிக்கு முன்னாடி போக்குவரத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுக்குறாருல்ல, அடுத்த வருஷம் கேளுங்க, அடுத்த வருஷம் விளக்கம் கொடுப்பாரு. நடக்க போறது நல்லா புரிஞ்சுக்குங்க. அரசு பேருந்து நிறுத்தப்பட்டா சண்டை போடணும், நல்லா புரிஞ்சுக்குங்க. அரசு ரயில் ஏற்கனவே போயிட்டு ட்ரெயின் நிறுத்தப்பட்டா சண்டை போடணும். நான் கூடுதலா ஒரு ட்ரெயின் விடுறேன். நீங்க ஏன் ஒரு செக்டாரை கவனிக்கிறீங்க? இன்னொரு உங்களுக்கு கூடுதலா விடுற மாதிரி அவங்களுக்கு நான் கூடுதலா விடுறேன்னா இன்னும் அதான் நான் சொல்ல வரேன். இன்னொரு இடத்துல வந்து ஏன் நிப்பாட்டலாங்கன்னு கேளுங்கன்ற நான். நீங்க 2 ட்ரெயின், இந்த ட்ரெயின் பாண்டியன் வந்து எல்லா ஊர்லயும் நிக்குது, வந்தே பாரத் எல்லா ஊர்லயும் நிக்கல. இந்த ட்ரெயினே வந்து வேகமா போறதுக்கான இந்த ட்ரெயினே வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் ஃபார் திஸ் பர்பஸ். அந்த ட்ரெயின் அப்படியே இருக்கட்டும், சூப்பர். கூடுதலா இந்த ட்ரெயின், இந்த ட்ரெயின்ல போற பாப்புலேஷன் அதிகரிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இன்னும் கூடுதலா ட்ரெயின் இதுக்கும் உடனும் இல்ல ரிசர்வ் பண்ணி ஏசி கோச்ல போறவங்களுக்கு ஒரு ட்ரெயின் ஸ்பெஷலா விடுறீங்க. இந்த ஆளு வந்து அங்க போயிட்டாங்க, ரிசர்வ்ல போறவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு 2 ட்ரெயின் விட்டா இந்த ஆளு அங்க போயிட்டானா அந்த ஆளு அங்க யூஸ் பண்ணிக்கலாம்ல சார். இந்த இடம் காலி ஆகல சார். அவன் வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் கூட டிக்கெட் கொடுத்து போறான். வந்தே பாரத் டிக்கெட்டும் ரெகுலர் ட்ரெயின் வந்து ஒரே அமௌண்ட் கிடையாது, இங்க கூட கொடுத்து போறான். ரிசர்வ் போறவங்க அதே காசு தான். அவங்க அவங்களுக்கு இல்ல சார், அவங்களுக்கு பாண்டியன் கிளிக் ஃப்ரீயா இருக்கும்ல. பாண்டியன் ஆட்கள் கூட இங்க போயிருச்சுனே. பாண்டியன் அன்ரிசர்வ்ல போற பீப்புள் அதே ஆட்கள் தானே, அவங்களுக்கு ஸ்பெஷலா வரல. அந்த காசுக்கு போகணும்னு தான் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் வேகன்சி இருந்துச்சுன்னா அப்கிரேட் பண்ணக்கூடிய சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு. அதான் SLB-க்கு மாறும், அதெல்லாம் இருக்கு. அன்ரிசர்வ்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வேற எங்க போனா விட மாட்டாங்க. இல்ல வேற எங்கெல்லாம் அன்ரிசர்வ்க்கு அங்க போய் வேண்டிய பஸ் விடுங்கன்ற நம்ம மாநில மக்களுக்கு. இன்னொன்னு அன்ரிசர்வ்டே 2 கோச் இருந்த இடம் இப்போ ஒரு கோச் ஆகுது. முன்னாடி எங்கயா குறைச்சிருக்கான்னு காட்டு. நீங்க அன்ரிசர்வ் கோர் குறைச்சிருக்கான்னு காட்டு. நீங்க காட்டுங்க, நான் உங்க கூட வந்து சண்டை போடுறேன். உங்க ட்வீட்டை வந்து நான் ரீட்வீட் பண்ணி என் தம்பி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கன்னு நான் போறேன். அன்ரிசர்வ் குறைச்சிருக்காங்க நீங்க காட்டு. குறைக்கல நீங்க சொல்லுங்க. அதே அளவுக்கு நீங்க சொல்லணும்ல. நீங்க சும்மா அப்ப குறைக்கல அப்ப அந்த பேச்சு பேசாதீங்க. பாண்டியன்ல 8 கோச் இருந்துச்சு அன்ரிசர்வ், இப்ப 3 தான் போய் என்ன சொல்லு. உங்க இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய லாலு பிரசாத் தான் போயிட்டு இருக்கக்கூடிய ரிசர்வேஷனையே தற்கால மாட்டி இருந்த ரிசர்வேஷன்ல 60% தற்கால மாத்தினார். அதுக்கப்புறம் அதுல 40% பிரீமியம் தற்காலம். ஒரே ட்ரெயினுக்கு ஒரே தூரத்துக்கு வந்து பிரீமியம் போட்டு காசை வந்து பயங்கரமா கொள்ளிச்சு. அது அன்னைக்கு நீங்க ராஜேந்திரன் போட்டு IIT-ல பேச வச்சீங்க. ஒரு ட்ரெயினுக்கு அதே டிக்கெட்டை கூட்டினாரா? தற்காலம் போட்டு பார்த்து புக்கார 5 நிமிஷத்துல எப்படி வந்து ஃபுல் ஆயிருது, எல்லாமே எப்படி ஃபுல் ஆகும்? தற்காலம் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. பண்ண தப்பு சரி பண்ணலாம்ல சார். அடுத்து 15 எப்படி பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவாங்க? DMK 1000 ரூபாய் கொடுக்குதுங்கிறது அண்ணாமலை 2000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்படிதான் பண்ணுவாங்க. யார் உருப்படுறதுக்கான வழி சொல்லுவா? யாரும் சொல்ல மாட்டாங்க சார். இப்போ தமிழ்நாட்டில் அல்லது தென்னிந்தியாவில் இந்த போக்கை ஒரு விமர்சிக்கிறது
அப்படின்றது ஒன்று வந்துட்டு இருக்குது. அதை ஒரு கேலி செய்கிறது, விமர்சிக்கிறது. நீங்கள் வடக்கன்னு சொல்லுங்க, தமிழன் சொல்லுங்க, அதெல்லாம் உள்ளதான். நம்மளை வந்து அங்கே மதராசின்னு சொல்லிட்டு இருந்தான், அதெல்லாம் சொல்லிட்டு தான். நம்ம வந்து நம்மளுக்கு 100 ரூபா தருது, நிம்பளுக்கு 800 ரூபா தருது, முன்னாடிலாம் நீங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம ஃபிலிமில் சொல்லி நார்த் இந்தியன் இப்படி பேசுவான்னு சொல்லி சொல்லுவோம்ல, ஒரு சேட்டு மாதிரி வச்சிருப்போம்ல, அதெல்லாம் நம்ம கேள்வி பண்ணோம்ல, அவங்க நம்மளை கேள்வி பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் வந்து கேலியை நீ கேலியா எடுத்துக்கணும், அதுக்கு மேலே நீ பெருசாக இல்லை. அது ஒரு இனத்வேஷம். நீங்கள் வந்து அந்த மாதிரி இனத்வேஷம் வந்து அண்ணன் ஆராசா பேச்சில் இருக்கு. எங்கே வருதுன்னா, வடக்கேந்து வர்றவன் பூரா வந்து இங்கே வந்து டாய்லெட் கழுவுறான், கட்டடம் கட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை இழிவுபடுத்துறீங்க, அவங்க இழிவுபடுத்துறீங்க. நம்ம ஊரில் 4 பேருக்கு முன்னாடி டாய்லெட் கழுவி இருந்தாங்க, என்ன செய்ய போறீங்க? அப்போ அந்த வேலை இழிவுன்னு நீங்கள் சொல்றீங்க. நம்ம ஊரில் கட்டட தொழிலாளி இன்னைக்கு இருக்கிறாங்களே, அப்போ அந்த வேலை இழிவுன்னு நீங்கள் சொல்றீங்க. அவன் வந்து கட்டட தொழிலாளியாக தானே இருக்கான், ஹிந்தி கற்றுக்கிட்டு கட்டட தொழிலாளி தானே இருக்கான் தான். அப்படி அண்ணன் துரைமுருகன் சொல்றாரு, என்னைய கோவணம் கட்டிட்டு ஏர் உலர்னு சொல்றியா அப்படின்னு. அப்போ ஏர் உலர்றதை நீங்கள் என்னவா பார்த்துருக்கீங்க? புரியுதா உங்களுக்கு? என்னை பிச்சை எடுக்கணும்னு சொல்றியாங்கிற மாதிரி நீ பாட்டுறீங்க. என்னை ஏர் உள்ள சொல்றியா அப்படின்றீங்க. ஏர் உலர் உங்களுக்கு அவமானமா? நீ கட்டட தொழிலாளியா உட்காந்துருக்க, கட்டட தொழில் அவமானமா? இல்ல, அது அவமானம் இல்ல. ஆனா நீங்க அதுக்குள்ளே என்ன ஏன் சுருக்குறீங்கன்ற ஒரு வாதம் இல்லங்க. அதுவா இல்ல, நீங்க பாருங்க, என்ன வளரணும், ஒரு நிமிஷம் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஹிந்தி படிக்க சொல்றீங்க. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. உங்களை வந்து யாரா என்ன பண்றீங்க கேட்டா, ஆங்கரா தான் சார் இருக்கேன்னு சொல்லுவீங்களா? ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஆமா இல்ல, ஆங்கரா தான் சார் இருக்கேன்னு சொல்லுவீங்களா? ஆங்கரா இருக்கேன்னு சொல்லுவீங்க. தான் ஏன் போட்டீங்கன்றேன். அதான் சார், அதான் அந்த தான் போட்டது மூலமா நீங்க இழிவுபடுத்துறீங்க. ஹிந்தி படிச்ச பூரா கட்டடம் தானே கட்டிட்டு இருக்கா. ஹிந்தி படிச்சா நீங்க பெரிய பெரிய வேலைக்கு போலாம், மற்ற வேலைக்கு போலாம், இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம்னு சொல்லும்போது, இல்ல நீங்க வந்து இங்க கட்டடம் தானே ஹிந்தி படிச்சவங்க வராங்கன்னு கேக்குற ஒரு டோன் படிச்சா தான். டாக்டர் ஆகணும்னு சொன்ன ஒருத்தரை காட்டு. இல்ல சார், வேலை வாய்ப்பு ஏன்ட சொல்லுங்க. நீங்க உங்க வாயத்துல போட்டு ஏன்ட கூடாது. ஹிந்தி படிச்சா இன்ஜினியர் ஆகலாம்னு சொன்ன ஒருத்தர், ஒரு வட இந்திய தலைவர். ஹிந்தி படிச்சா டாக்டர் ஆகலாம்னு சொன்ன ஒரு வட இந்திய தலைவர், ஒருத்தரை சொல்லுங்க. நீங்க ஒரே ஒருத்தர் சொல்லுங்க. வேற என்ன 10 வேலை. சமஸ்கிருதம் படிச்சா டாக்டர் ஆகலாம்னு ஒரு நிலைமை இருந்துச்சு. அதுல இருந்து இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. யார் சொன்னா? அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு முன்னாடி, எங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி. எப்ப இருந்துச்சு? தமிழ்நாட்டிலே இருந்துச்சு ஒரு 100 வருஷத்துக்கு. யார் சொன்னா சமஸ்கிருதம் படிச்சா? யார் சொன்னா? ஆயுர்வேதம் படிக்கணும் சமஸ்கிருதம் படிச்சே ஆகணும். சித்தா படிக்கணும் தமிழ் படிச்சே ஆகணும். பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் சித்த மருத்துவம் படிக்கணும் தமிழ் படிச்சே ஆகணும். இது இழிவு கிடையாது. அந்த தமிழ்ல தான் சித்த மருத்துவம். ஒரு நிமிஷம். எங்க எப்ப சொல்லுங்க. சமஸ்கிருதத்துக்கும் எம்பிபிஎஸ் என்ன சம்பந்தம்? எப்பயா ஒண்ணு சொல்லுங்க. இல்ல சார், அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. யார் சொன்னா? எங்க அட்மிஷன் போட்டாங்களா? சமஸ்கிருதம் படிச்சவங்க தான் டாக்டர் அட்மிஷன் இருந்துச்சா? வாய்க்கு வந்தாலும் சொல்லிட்டு போறீங்க என்றெல்லாம். எங்க இருந்துச்சு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சா? சமஸ்கிருதம் படிச்சாதான் நீங்க எம்பிபிஎஸ் படி இருந்துச்சா? அப்படி நிலைமை இருந்துச்சுன்னு அர்த்தம். நீங்க சொல்லுங்க. ஆராசாவே சொல்லியிருக்காரு சார், அதனால சொல்றேன். என்ன ஆராசா சொன்னாருன்னா அவரு கல்வெட்டு ஆய்வாளரா? அந்த அடிப்படையில இருந்து ஒருவேளை அவர் இப்படி சொல்றாரோ. பிராமணர்கள்ங்கிறத சொல்றதுக்கு வந்து மாத்தி வந்து 10 வார்த்தை சொல்லுவாங்க. இந்த மாமின்னு சொன்னார்ல அண்ணன் வேல்முருகன், மாமிக்கு கோவம் வருது, தயிர் சாதம் சாப்பிட்ற உனக்கே எவ்வளவு எங்களுக்கு இப்படி வந்து எல்லாம் சொல்றல, அதெல்லாம் இழிவுபடுத்துறது கிடையாதுல்ல. அந்த ஒரு ஜாதி உங்களுக்கு இழிவுபடுத்துறாங்க நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. சமஸ்கிருதம் எந்த இயர் பேசிட்டு இருக்காங்க? வீட்டுல போற தமிழ் பேசுறாங்க. நீங்க எல்லாம் வீட்டுல என்ன பேசுறீங்க? ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்கள் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி கேட்பான் யாராவது? எந்த ஐயர் தமிழ்நாட்டில் தமிழர் வேற ஒன்று பேசுறான்? எந்த ஐயர் பேசுறான்? தமிழ்நாட்டில் ஒரு ஐயர், தமிழ்நாட்டில் வீட்டுக்குள்ள எந்த வீட்டுல தமிழர் வேற பேசுறான்னு சொல்லுங்க. ஒரு ஐயர். சும்மா உங்களுக்கு ஜாதி தோசை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கண்ட நாய் பையெல்லாம் இப்ப பிஏ டிகிரி வாங்கி சொன்னது யாருங்க? அண்ணன் ஆர்எஸ் பாரதி வள்ளூர் கோட்டை நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சொன்னார். கண்ட நாய் பையெல்லாம் பிஏ டிகிரி போட்டு போதும். யார் சொல்றாரு சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சீமான் குறிப்பிட்ட போல நமக்கும் கீழோர் அப்படின்னு பெரியார் குறிப்பிட்டார். பார்ப்பனர்கள், வந்தேரிகள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், துலுக்கர்கள், இவங்கெல்லாம் எதிரிகள் விட்டுருங்க சார், பரவாயில்ல. நமக்கும் கீழோர்னு சொன்னீங்களே யார? என்ன சார் நீங்க எல்லாம் துவேஷம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? முஸ்லீம்களுக்கு உங்களுக்கு பிடிக்காது, பெரியாருக்கு ரைட்டு. கிறிஸ்தவர்கள் பிடிக்காது, பெரியாருக்கு ஓகே ரைட்டு. பிராமணர்களுக்கு பிடிக்காது, ரைட்டு ஓகே. நமக்கும் கீழோர் யார்? அது நம்மிலும் கீழோர்ங்கிற வார்த்தை யார சொல்லு? சொல்லலன்னு சொல்லுங்க. என்ன சார் நீங்களாம் தேசம் கண்ட நாய் பையெல்லாம் பிஎடி வச்சுருங்க யார் சொல்லுது? நாங்க போட்ட பிச்சை, திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு யார சொன்னீங்க? என்ன சார் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? துவேஷம் பூரா யார் சார் பரப்பிட்டு இருக்காரு நாட்டில்? ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ இதையும் பார்க்கணும். கேலி பண்றதை வந்து கண்டுக்க கூடாது. அண்ணன் ஆராசா வந்து எம்பி, மக்கள் பிரதிநிதி, இந்திய பாராளுமன்ற உறுப்பினர். உங்களுக்கு புரியுங்களா? அதனால் அவர் இந்திய தன்மையோடு பேசும். இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு பரிதாபங்களை கேள்வி பண்ணுறாங்க, ஒரு சினிமாவில் கேள்வி பண்ணுறாங்கன்னு அதை நான் சண்டைக்கு போடுறேன். அது வந்து ஜாலி பண்ணுற ஒரு வார்த்தை 2 3 எக்ஸ்ட்ரா பண்ணாலும் ஃபன்னுங்கிறது நம்ம ஃபன்னாக எடுத்துக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் சீரியஸ் எடுத்து சண்டை போடும். வடக்கண்கள் அப்படி போகிறான், ஆனா ஹே ஜானா ஹே, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நரேந்திர மோடி பேசும்போதெல்லாம் வந்து பேசுறதா காட்டி சொல்லுங்க, பாய் ஹே மே ஹே நோ ஹே எஸ் ஹே எடுப்பாங்க. அந்த ஹே ஹே மட்டும் சொல்லு, ஒன்றுமே தப்பு கிடையாது. தந்தி டிவியில் நான் இருக்கும்போது இதே மாதிரி பேசிடும். இதே வார்த்தையை என் தம்பி ஆண்ட்ரூஸ் வந்து பயன்படுத்துறேன். இதே வார்த்தை வந்தது.
நரேந்திர மோடி வந்திருந்தாரு நேற்று ஹே அப்படின்னாரு. இப்படி சொல்லு. நான் எடிட்டராக இருக்கும்போது கேலிக்கு ஜாலிக்கெல்லாம் இடம் இருக்கணும். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லு. அது வந்து ஆராசா பேசினாருன்னா நான் வேற சொல்லுவேன். புரியுங்களா? நிர்மலா சீதாராமன் பேசினாருன்னா வேற சொல்லுவேன். மோடி பேசினாருன்னா வேற சொல்லுவேன். அவங்க வேற மக்கள், அவங்க ஃபன் பண்றாங்க, ஜாலி பண்ணாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இது ஜாலியாக ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, நீங்கள் ஒன்று சொல்றீங்க, அது ஒரு விஷயம். ஒரு யூடியூப் போடுறீங்க, அது வேறு விஷயம். அதுலேயுமே அது வர இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எதாவது குறிப்பிட்றீங்களா எனக்கு தெரியல, நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. நான் ஒரு ஜாலி பண்ணால் அதை இங்கே பெருசாக எடுத்துக்கூடாது, அதை எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் பெருமக்கள் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையிலையும் கவனம். சார், இப்போ இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்ல இருந்து ஒரு வாதம் வைக்கிறாங்க பாருங்க. அங்கே இப்படியான ஒரு நிலைமை இருக்குது, அங்கே கல்வி அறிவு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்களே சொன்ன போல் பின்தங்கி இருக்கிறாங்க. இப்போ அவங்க அமல்படுத்தினது நம்ம மும்மொழி கொள்கைன்னு இல்லை பல திட்டங்கள் எல்லாம் அமல்படுத்தின முறையே அது அப்படி இருக்குது. நாம சொல்கிற விதத்தில் இருமொழி கொள்கையோ அல்லது திராவிட இயக்க சிந்தனைகள்னு ஏதோ சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அல்லது அந்த சட்டங்கள் எல்லாம் அதெல்லாம் நம்ம இங்கே செயல்படுத்தினால அமல்படுத்தினால தான் நம்ம முன்னேறி இருக்கோம். கம்பேர் பண்ணுறதுக்கு இப்போ இந்த நிகழ்வுகள் எளிதாகுது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சரிதான். நீங்கள் வந்து பேட்டியை முடிச்சுட்டு நீங்கள் வேற பேட்டிக்கு போயிட்டீங்க, நான் இன்னொரு பேட்டிக்கு வர்றேன். நான் வர்றேன். யூபியோடைய வளர்ச்சி வேகமும் தமிழ்நாட்டு வளர்ச்சி வேகமும் நான் சொல்லிட்டேன். ரெண்டும் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் இனிமேல் அதை பற்றி பேசவே இல்லை. இல்லாட்டி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் வச்சு நான் பேசுகிறேன். நான் வந்து வாபஸ் வாங்கிட்டு அப்படி தப்பு சொல்லிட்டேன்னு இந்த வளர்ச்சி வேகத்தில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பண்றாங்க. ஒன்று, இத்தனை வருஷமாக மோசமாக இருந்தாங்க. நானே முதல்ல சொன்னேன், நீங்கள் கேட்கல. நானே சொல்லிட்டேன் மோசமாக தான் அது. அப்போ இத்தனை வருஷமாக யார் ஆட்சி பண்ணான்னு கேட்கணும். 13 வருஷம் லாலு பிரசாத் ஆட்சி பீகாரில், அதை மீட்டு கொண்டு வரக்குள்ள பாடாப்பட்டு போயிடுச்சு. மாயாவதியும் முலாயம் சிங் யாரும் ஆண்டுட்டு இருந்தாங்க யூபியில். இப்போ 10 வருஷமா நான் இவர் ஆண்டுட்டு இருக்காரு. அப்போ அதுக்கு முன்னாடி கெடுத்து யாரும் நீங்கள் பேசணும். எல்லா மாநிலத்தையும் நீங்கள் வச்சுக்கணும். எதெல்லாம் மோசம் யார் ஆண்டுட்டா? 75 வருஷத்தில் 60 வருஷம் யார் சார் ஆண்டுட்டு இருந்தா? 2014 வரைக்கும் நீங்க தானே சார் பிரைம் மினிஸ்டர். அதுல 20 வருஷம் நீங்க தானே சார் கவர்மெண்ட். மத்திய அரசுல இந்த 75 வருஷத்துல 20 வருஷம் திமுக அங்க வச்சிருக்கா இல்லையா? உங்களுக்கு எந்த பங்களிப்பும் கிடையாதா? 4 வழிச்சாலைங்கிற ஒரு ஆச்சரியமான திட்டத்தை கொண்டு வந்தது யார்? வளர்ச்சி திட்டங்களை பூரா கொண்டு வந்தது பிஜேபி கவர்மெண்ட்ல. ஆஷாங்கிற திட்டம் கொண்டு வந்தது யார்? 108 ஆம்புலன்ஸ் திட்டம் கொண்டு வந்தது யார்? எந்த பீரியட்ல இதெல்லாம் வந்துச்சு? அணுகுண்டு போட்டது யார்? எல்லா விதமான வளர்ச்சி ஆரம்பிச்சதே பிஜேபி கவர்மெண்ட்ல. காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கீங்க? அப்ப ஆண்டது பூரா நீங்க எல்லா மாநிலங்களையும் நீங்க ஆண்டுட்டு இருந்தீங்க. பஞ்சாப் வந்து பயங்கரவாதத்துக்கு போயிருச்சு, பஞ்சாப் வந்து கஞ்சாவுக்கு போயிருச்சு, பயங்கர இளைஞர்கள் பெரிய ரொம்ப மோசமான நிலைமை போயிருக்கு. யார் ஆண்டுட்டு இருந்தா? பிஜேபி ஆட்சியா? நீங்க சும்மா போன போக்கல வட மாநிலம் கிடையாது, காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்கள். அப்படி பார்க்கணும். கேரளாவில் பயங்கரவாதம் இருக்கு, யார் ஆண்டிருக்கா? இல்லைன்னு சொல்லுங்க சார். கேரளாவில் பயங்கரவாதம் இல்லைன்னு சொல்லுங்க. என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. நீங்க பாக்குறது இல்ல சார். நாடு முழுக்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. பஞ்சாப்ல தீவிரவாதம், கேரளாவில் பயங்கரவாதம் சொல்றதெல்லாம் அது பஞ்சாப்ல தீவிரவாதம் இல்லைன்னு சொல்லிருங்க சார். எங்கேயாவது யாராவது இருப்பாங்க சார், நம்ம பஞ்சாப் தடுத்துக்கிட்டு இருப்பாங்க, விசாரிச்சு பிடிப்பாங்க. அதுக்காக ஒரு மாநிலத்தையே அப்படி சொல்றது சரியா இருக்குமா? உங்களுடைய தேசப்பற்று நினைச்சு நான் வியக்கேன். நான் வந்து அப்படி வியக்கேன். இவ்வளவு தேசப்பற்று இருக்கக்கூடிய தம்பி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே. வேற என்ன செய்வீங்க? இப்போ எதுக்கு நீங்க யூபி பத்தி பேசிட்டு இருந்தீங்க? ஒரு நாள் நடந்த சம்பவத்துக்கு 1 மணி நேரம் பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல சார், டெய்லி 10 வருஷம் தானே கேட்கணும். மாடல் இந்த மாடல் அடுத்த பாயிண்ட் இது ஒரு காரணமா எடுத்துக்கறாங்க. அடுத்த பாயிண்ட் வரேன். மாடல் வாங்க. திராவிட மாடல் ஒரு மாடல் சொல்றீங்கல்ல, திராவிட சித்தாந்தம் என்னதுன்னு சொல்லுங்க. நாங்க என்ன திராவிட மாடல், என்ன திராவிட மாடல் சொல்லுவோம். அவன் படிக்க வச்சா நான் எல்லாரும் தான் படிக்க வைப்பான். புரியுங்களா? திராவிட மாடல் யூனிக்னஸ் என்ன சொல்லுங்க, நம்ம பேசுவோம். எல்லாத்துக்கும் முன்னோடியா இருக்கிறது பெண்களுக்கு சொத்துரிமையில இருந்து, ஒரு சீர்திருத்த கல்யாணம்ல இருந்து, இப்படி ஒரு மொழி உரிமை போராட்டங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும். பெண்களுக்கு சொத்துரிமை வந்து இந்து மத இந்திய வழக்கு. மருமக்க தாயம்னா என்னன்னு கேட்டுப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் அங்கதான் இருக்கு. தாய் நாடுன்னு சொல்லி வந்தது. பெரியார் வந்த பிறகு நாங்கள் தாய் நாடுன்னு சொல்லல, தாய் மண் சொல்லி. பெரியார் வந்த பிறகு இல்ல. கங்கை, காவிரி, தாமிரபரணின்னு எல்லாத்துக்கும், யமுனைன்னு எல்லாருக்கும் பெண் பெயர், ஆண் பெயர் வச்ச ஒரு நதியே கிடையாது. இந்த நாடு எல்லாமே தாய்க்கும் பெண்களுக்கு சொத்துன்னு கொண்டு வரும்போது யாரெல்லாம் எதிர்த்தாங்க, என்ன சொல்லி எதிர்த்தாங்கன்னு இருக்குல்ல. சொல்லுங்க, என்ன சொல்லித்தான் சொல்லுங்க. இடஒதுக்கீடு எதிர்த்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மண்டல் கமிஷன் எதிர்த்து யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பேசினார் நீங்க போய் பாருங்க, தயவுசெய்து பாருங்க, வரலாறு பாருங்க. இன்னைக்கு அண்ணன் செல்வப்பிரந்தே உட்கார்ந்து என்ன பேசிட்டு இருக்காரு பாருங்க, வரலாறு பாருங்க. ராஜீவ் காந்திக்கு மேல உங்களுக்கு காங்கிரஸ் தலைவர் தேவை. நான் ஏதோ ஒன்று வந்து கீழே வந்து ஒரு சிவகங்கையில் ஒரு பொதுக்கூட்ட பேச்சில் பேசுனா நான் சொல்லுங்க. ராஜீவ் காந்தி பாராளுமன்றத்தில் மண்டல் கமிஷன் பத்தி என்ன சொன்னாலும் பாருங்க சார். அவங்க தான் அமல்படுத்தாமலே வச்சிருந்து விபி சிங் வந்து பண்றாருல்ல சார். அவங்க எதிர்க்கிறாங்கன்றதுனால தானே விபி சிங் கவர்மெண்ட் அதை செய்யுது. இல்லைங்க, நான் புரிஞ்சுக்கங்க. நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத பத்தியே பேசல. அது வந்து 50 வருஷம் ஆகட்டும், அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன நிலைப்பாடு உங்களுடைய? எதிர் நிலைப்பாடுல இருந்தனால தானே இம்ப்ளிமெண்டே பண்ணல. யாருக்கு?
யாருக்கு எதிர் நிலைப்பாடு காங்கிரஸுக்கு தான் சார். பண்ண முடியாது. அதைத்தான் சொல்றேன். அம்பேத்கர் பாஜக civil code கொண்டு வரும்போது பாஜக அதை அமல்படுத்தலையே, அதை நிறைவேற்ற உதவலையே காங்கிரஸே. ஏன்னா இந்து சிவில் கோடுக்கான தேவையே இல்லை. இந்து சிவில் கோடு ஏற்கப்பட்டுருச்சு. ஒரு நாள் ஒரு அது திருமணம் சட்டமாக்குறாங்க. ஏற்கப்பட்டாத சட்டமா வைக்கிறதுக்கே எதிர்ப்பு இருந்துச்சு இல்ல காங்கிரஸ்ல இருந்து. இன்னைக்கும் இந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு தான் சட்டத்துல இருக்கு. சரிங்களா? பிரிவுபடாத இந்து குடும்பம் தான் HUF தான் இருக்கு. புரியுங்களா? ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி இன்னைக்கும் சட்டத்தில் பயன்படுத்தப்படுற வார்த்தை தான். அதை யாரும் மறுக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சிறப்பு சட்டம் இருக்குது, ஆனா மற்றவர்களுக்கு சிறப்பு சட்டம் தேவையில்லை, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். அவங்களுக்கு தனி ஒரு சட்டம் கொடுக்கல, இந்த சட்டமே அவங்களுக்கான சட்டம், அதனால சிறப்பு சட்டம் வேணாம். நாங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் ஒரு திருமணம் அப்படிங்கிறது வந்து இந்துக்கள் ஏற்ற திருமணம். இங்கே நான் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கேன். நான் இந்துக்களும் பலதாரமணம் பண்ணாங்க, இந்துக்கள் பண்ணாங்க, முந்தானே வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. சட்டம் வந்தோன்னு பேசாம ஆயிட்டாங்க. அதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணும் சொல்லி மற்றவங்க சண்டைக்கு வராங்க. புரியுங்களா? இந்த கம்பேரிசன் சார், ஒப்பீடு. அதான் பெஸ்ட்னு நீங்க சொல்றது. நீங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எதுவும் இல்ல நீங்க சொல்லுங்கன்ற. நீங்க ஏதோ பெண்களுக்கு முன்னுரிமை சொன்னீங்க, நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டாள் வந்து இடஒதுக்கீடு அப்புறம் படிச்சாங்களா? ஔவையார் இடஒதுக்கீடு வந்தாங்களா? காக்கே பாடினார் இடஒதுக்கீடு வந்தாங்களா? பாரதியார் அப்ப யார் எந்த புதுமை பெண்ணை தான் கண்டாங்க? இது எங்க நடந்துச்சுன்னா, இந்த முகல் பீரியட்ல பிரிட்டிஷ் நடந்துச்சு. இந்த ஒரு 1000 வருஷத்துல நான் கேட்கறது, என்னுடைய மண்ணுடைய அடையாளம் பார்க்கணும்ல. 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷம் அடிமையா இருந்தேன். அப்ப உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாப்பீங்க. அடிமையா இருந்து விடுதலை ஆகணும்ல. அடிமையா இருக்கும்போது நம்ம ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். விடுதலை அடைய வைக்கணும்ல. அடிமையா இருந்தது நாடு, நீங்களோ நானே இல்ல. சார், அதுல தான் நம்ம பெண்களை வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டோம், வெளிய விடல இல்ல. யாருக்கு பயந்து? அடுத்த கேள்வி. யாருக்கோ பயந்து விட்டு வச்சு ஆட்சியாளர்களுக்கு பயந்து வச்சுட்டோம். வெளிய கொண்டு வாங்கன்னா வராமலே வச்சிருந்தோம். இப்பவும் வராம இருக்காங்க. பிரமாதமா வந்துட்டாங்க, பிரமாதமா வந்துட்டாங்க. நீங்க போய் இங்க தமிழ்நாட்டுல சென்னையில இதுல போய் பாருங்க, ஐடி எல்லாம் பாருங்க, பெண்கள் எவ்வளவு. அதுதான் திராவிட மாடல். இந்தியா முழுக்க, இந்தியா முழுக்க 50 வருஷம் திராவிட ஆட்சி. நான் உங்க ஊர் கண்ணு தெரியணுங்கிறக்கா பெண்களுக்காக இல்ல சார், வட இந்தியால இருந்து இங்க வேலைக்கு வரக்கூடிய இன்னைக்கு இங்க ஒரு பெஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. டெல்லியில இன்னைக்கு முதலமைச்சர் பேர் சொல்லுங்க. ரேகா குப்தா. சரிங்களா? அவங்க பெரியாருடைய வழி வந்தவங்களா? பெண்ணுரிமை வந்தவங்களா? யாரு பண்ண திராவிட மாடல்ல அந்த அம்மாக்கான முன்னுரிமை கிடைச்சு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காங்க? 3 வாரிசு அந்த கட்சியில ஜெயிச்சு எம்எல்ஏ உட்காந்துருக்காங்க. 3 வாரிசு, முன்னாள் முதலமைச்சருடைய வாரிசு 3 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த 3 பேர் கொடுக்காம இப்ப உட்காந்துருக்க ஒரு லேடி கொடுத்துருங்க. யாருடைய ஆட்சி? எந்த முன்னுரிமை, எந்த முன்னுரிமை? இந்த நாட்டோட ஜனாதிபதி வந்து எந்த பெண்ணுரிமையிலேருந்து வந்திருக்காங்க? அவங்க ஆணா பெண்ணா? பெரியார் வழி வந்தவங்களா? என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அப்துல் கலாம் வந்து நீங்க ஜனாதிபதி ஆகினீங்களா? அவர்கள் கலாம் என்றால் கலாம்னு சொன்னது யார் போய் பாருங்க. உத்தரப்பிரதேசத்துல எத்தனை பெண்கள் PhD வாங்குனாங்க? தமிழ்நாட்டுல எத்தனை பெண்கள் வாங்குனாங்க? அத கம்பேர் பண்ணலாம். ரொம்ப கம்பேர் எவ்வளவு பேர் ரொம்ப 12th முடிச்சிட்டு ரொம்ப கரெக்ட்டா போறாங்க. உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவு பேர் காலேஜ் போறாங்க? இந்த மாடல்ல இது பெஸ்ட். ரொம்ப கரெக்ட். எப்படி பண்ணனும்னா, உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி எவ்வளவு பண்ணாங்க, இப்ப பண்ணாங்க. அப்படி பண்ணணும். புரியுதுங்களா? நான் ஆமான்றேன். நான் உங்க கம்பேரிசன் தப்பு சொல்லல. யோகி ஆதித்யநாத் வர்ற வரைக்கும் என்னவா இருந்துச்சு, இப்ப பாருங்க. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்ல நடந்திருக்குன்னு பாருங்க. 2014 வரைக்கும் இந்தியாவில் இருந்த மருத்துவ சீட் வந்து 54,000. இன்னைக்கு 1,40,000, 1,25,000. எங்க வளர்ச்சி வந்திருக்கு 10 வருஷத்துல? அது MBBS சீட். MBBSல எனக்கு இடம் கிடைக்கல. எப்படி இடம் கிடைக்கும்? இப்படி இடம் கிடைக்கும். 100 சீட் இருக்கு, லட்சம் எப்படி கிடைக்கும்? அப்ப சீட்டை கூட்டணும்ல. யார் கூட்டினா? 50,000 இருந்ததா 1.25 லட்சமா மாத்தினது யாரு? என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதுல நீங்க பேசுவீங்க நீங்க? அது வந்து ஒரு 10-11 காலேஜ் பர்மிஷன் கேட்டு வாங்கி தமிழ்நாட்டுல யார் கொடுத்தா? இந்த இன்க்ரீஸ்க்கு தமிழ்நாடு ஹெல்ப் பண்ணிருக்குல்ல. ஆமா, அதனால தான் பர்மிட் கொடுத்தாங்க. கொடுத்தவங்க சொல்ல மாட்டீங்கல்ல. 2,000 கோடி கொடுக்கல, நீங்க 1.5 மணி சண்டை போடுவீங்க. கேட்டனால தான கொடுக்குறாங்க. ஆமாங்க, அதுக்கு முன்முயற்சி எடுத்தா இடம் நீங்க தான கொடுக்கணும். இடம் நீங்க தான கொடுக்கணும். அதான் அதுக்கு முன்முயற்சி எடுத்ததெல்லாம் தமிழ்நாட்டுல காலேஜ் இருக்கு போதுன்னு உடல இல்ல. ஆமா ஆமான்றேன் நானு. ஆமான்ற. ஆனா நீங்க உங்களுக்கு பாவ மனசு கொடுத்தோன்னு சொல்ல மாட்டீங்க, வான்னு சொல்லிட்டு இருப்பீங்க. 2 பேருக்கும் பாராட்டுகள் சார். சோ அப்ப இந்த ஒப்பீடு திட்டுறது வந்து பிஜேபிக்கு சார், பாராட்டு 2 இருக்கு சார். அது திரு விஜயோட பாலிசி தானே. தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து. அது நீங்க எங்க மாற போறீங்க? எனக்கு என்ன கெட்டு போச்சு? நீங்க பாஜக திட்டிட்டே இருப்பீங்க. எனக்கு என்னங்க, மக்கள் மாறிட்டு போயிட்டு இருக்காங்க. மக்கள் எங்கேயோ போயிட்டு நீங்க உட்கார்ந்துட்டே இருங்க. 2036 பிஜேபி ஆட்சி. நன்றி சார், உங்களுடைய இணைப்பு பண்ணிருப்பது நன்றி.